உன்ன மாதிரியே இருக்கும்டா. பண்ணி வேஷம் போட்டா பிய தின்னு சொல்லிவிட்டு பண்ணி எப்படி இருக்குன்னு அந்த பிள்ளைகிட்ட கேட்டா உண்மையத்தானே சொன்னேன். ஏன்டா பண்ணி பியத்தானே தின்னு. அப்ப என்ன பிய தின்னு சொல்றியா? குருநாதா அவர்கிட்ட சொன்னது கருப்பு பண்ணி. நீங்க வெள்ளை பண்ணி எப்படி குருநாதா சாப்பிடுவீங்க? ஓ வெள்ளை பண்ணி பீட்டுட்டு வெங்காயமா தின்னு. ஆமா அதைத்தானே சாப்பிடு. அப்ப வெள்ளை பண்ணி வந்து பீ தின்னாது. தின்னாது. அப்புறம் என்னமோ நீங்க பொட்டனை கொண்டு வந்தாரு வளைச்சு கட்டிக்கிட்டு இருக்காரு. வாடை எவ்வியா வருதாம்ல. ஆமா சாப்பிட்டுக்கிறீங்களா ஒரு பொட்டனை கொண்டு வந்தீங்களே. நான் பீ பொட்டனை தின்ன நீ வந்து பார்த்த. உங்களுக்கு பிடிச்ச உணவே அதானங்க. அந்த மனுஷ பயப்புள்ள ஏங்க தொட்டுக்கிறதுக்கு வெஞ்சனம் உருளைக்கிழங்க பொட்டனமா மடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அதை பிரிச்சு பார்க்கும்போது அது பிய பார்த்த மாதிரிலடா எனக்கு இனிமே இருக்கா. குருநாதா 10 பேர் உங்கள்கிட்ட படிச்சான். எல்லாரும் தேங்காய் வாழைப்பழம் 100 ரூபா காணிக்க கொண்டாந்து வச்சாங்க. சரி அதெல்லாம் வேணாம்னு உங்களுக்கு பிடிச்ச உணவு நான் வந்து பியவே பொட்டலமா கட்டி வச்சனே மறந்துட்டீங்களா? ஆக மொத்தம் கன்ஃபார்மா எனக்கு பீ தான் பிடிக்கும்னு புரிஞ்சு வச்சேன். உண்மையே சொன்னா நான் எந்த ஊருக்கு போனாலும் பப்புன்னு சூர்யாவுக்கு சோறு பிடிக்காது பீ தான் பிடிக்கும் சொல்லி பேண்டில் வருவாங்க. ஒன்று மட்டும் அவர்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்னடா மூத்திர சந்துக்களை விட்டுக்கிட்டு 300 பேர் உங்களை 30 பேர் உங்களை அடிச்சாங்கல்ல அதை சொல்லலை. எப்போ அந்த பெட்டிக்காரன் மாற்றுங்க. ஐயே நீங்கள் ஒரு கறிக்கடை சிங்கம் கூறினாதா ஏன் அப்படி கோவப்படுறீங்க? கறிக்கடை சிங்கம்மாவா? டேய் ஓரளவுக்கு கேவலப்படுத்துடா, ரொம்ப கேவலப்படுத்தாத. கறிக்கடையில் என்னடா உட்காந்துருக்கேன்? சிங்கமாடா உட்காந்துருக்கேன். அப்போ என்னை நாயிங்கிறியாடா? அதை திண்டா பண்ணீங்க. அதானே உன் கூட நாடத்துக்கு வந்தால் நான் பிய தின்னு நாயா இருக்கணும். ஆக மொத்தம் நான் மனுஷன் நடக்கக்கூடாது. இப்படியெல்லாம் உங்களை போய் சொல்லுவேண்ணா போதும். இதுக்கு மேலே ஒத்த வார்த்தை பேசினேன் முருதங்கட்டையை தூக்கி கூடத்துக்குள்ளேன்னு சொல்லுவேன். அவன் தான் கூட இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் எந்த காலத்துலையும் விட்டு கொடுக்கூடாது குருநாதா. போதும்ப்பா பேசாம வாயை மூடிட்டு உட்காரு. உனக்கு ஒரு கும்பிடு ஷாமானுக்கு ஒரு கும்பிடு. ஏதோ ஒரு கேள்வி கேட்டு அவர் நிப்பாட்டி போடுங்க. நம்ம மரியாதையை காப்பாத்திருங்க. நான் என்னத்தில் அவர்கிட்ட கேட்க நம்ம பரம்பரையை காப்பாத்திருங்கன்றேன். போலும் போல பொல்லாத பரம்பரை பெரிய அம்பானி பரம்பரை. போப்பா பாட்டு பாடும் வர சொல்லி ரொம்ப உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நானும் உங்களோட சேர்ந்து பாடவா? நீ கூட சேர்ந்து பாடுறியா? அழகா பாடுறீங்க. நான் பாடுற பாட்ட ஆமா நல்லா பாடணும். சேர்ந்து பாடவா? பாடுங்க. பட்டி போட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2இல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி போடும்? பட்டி போட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2இல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி? அளவோடு உன்னை போலே உறவு கொள்ள வேண்டும். உயிர்தோறும் நாள்தோறும் உறவு கொள்வது இது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிகமாம். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிகமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வேற பாட்டில் பாடிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன பாட்டு பாடிக்கிட்டு நீங்க என்ன பாடிக்கிட்டு? நல்லா பாடு. இப்ப சரியா பாடுறேன். என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போதே என்னங்க ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காரு? நான் என்ன பாட்டு பாடிக்கிட்டு நீ என்ன பாடிக்கிட்டு இருக்கீங்க? நான் பாடுற படத்தானே பாடுறோம்னு. அப்ப ஐயோ மைக் அமைச்சு இப்படி பாடிக்கிட்டு கிடக்குற. அதனால தான் பாட்டு வெளியில வேற மாதிரி கேட்குது. இப்ப சரியா பாடுறேன். இப்ப சரியா பாடுறேன். சரியா பாடணும். அப்படியே துல்லியமா பாடுறேன். என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போதே. சாமி அதை திணிக்காதீங்க. இதுதான் பொசிஷனா இருக்கு. உள்ள திணிங்க நல்லா. அப்படி இருந்தாங்க பிள்ளை ரொம்ப ஆசைப்படுறேன். இல்ல உங்களுக்கு தான் குருநாதா திருப்பிக்கிட்டு திணிங்கிறேன். ரொம்ப பேசுறேன். நான் என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன்? அப்ப நான் பாடுற பாட்ட எப்ப எந்திரிச்சு போவேன்? என் சம்பளம் கூட எனக்கு வேணாம். எந்திரிச்சு போறதுக்கு முன்னாடி உங்க காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டுக்கிறேன். காலை வாரி விட்டு போ. பாவி
கோர்த்து விட்டு போயிட்டாங்களே. ஏன்னா 19 புராணம் தெரியும், அது தெரியும், இது தெரியும். நான் இங்கே பாடுற பாட்டை திரும்பி பாட தெரியல. 19 புராணம் தெரியும்னு நான் சொன்னேன்னா அவன் சொல்லிட்டு போயிருவான். செருப்படி வாங்குறது நீ தான் நம்மளை குருநாதர் அவனுக்கு. ஐயா எனக்கு குருநாதரே வேற ஐயா. அப்போ நான் பாடுற பாட்டை பாடணுமா இல்லையா? சரி விடுங்க, பாட விடுங்கண்ணா. அப்புறம் எதுக்கு கேட்குற? பாடவான்னு ஏன் கேட்ட? நான் பாடிக்கிட்டு இருக்கும்போது நானும் உங்க கூட சேர்ந்து பாடவான்னு ஏன் கேட்ட? என்ன எதுக்குடா கேட்குற? அப்புறம் ஏய் பாடுற பாட்டை பாடணும், இல்லைன்னா பாடாம வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். ஏதோ பாடிக்கிட்டு இருக்கேன்னா அப்போ நான் பாடிக்கிட்டு இருக்கிற பாட்டுக்கு நீ எதிர்ப்பா பாடுறேன்னு நக்கலா பாடிக்கிட்டு இருக்கியா இல்லை கிண்டலான்னு கேட்குறேன். அப்புறம் எதுக்கு கேட்குற? ஏன் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன பாடிக்கிட்டு நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? நான் ஒன்று என்னை பேச விடுங்க. நான் பாடுல இங்கே பாடி நீ தானே கேட்ட, நானும் உங்க கூட பாட. நீ தானே கேட்ட ஐயா, எனக்கு கேட்ட நீ தானே. ஆமாய்யா, எனக்கு பாடணும்ல. அதுதான் எனக்கு ஏன் அப்புறம் பாடலை? அதான் எனக்கு தெரிஞ்ச பாட்டா பேச விட மாட்டேறிய. எனக்கு தெரிஞ்ச பாட்டா இருக்குன்னு பார்த்தேன். நீங்க பாட்டுக்கு பரமசிவன் போனேன், பரமக்குடிக்கு போனேன், நான் பாடுகின்ற பொழுது இந்த பாட்டு உனக்கு தெரியும் தெரியாதுங்கிற விஷயம் தெரியாதா? சத்தியமா எனக்கு தெரியும். அப்புறம் என்ன இதுக்கு கேட்குற பாடம்? கோபப்படாதீங்க, என்ன மைத்துக்கு கேட்குறேன்னு எனக்கு தெரியுது அப்படிங்க சொல்றீங்க. சத்தியமா எனக்கு தெரியாது. இதோட பேச்சை முடிச்சுக்குவோம், அடுத்த ஏரியாவுக்கு தாவும். பாட்டே தெரியல அப்புறம் ஏன் பாடுற? ஏன் கேட்குற? முருகா 19 என்னன்னா சொல்லிட்டு போனாங்க. நான் தெரியலன்னு முடிச்சுட்டேன். மறுபடியும் ஏன் பாடல கேட்டா சொல்லு, விளக்கம் சொல்ற. அப்ப ஊர்ல கூட்டிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? என்ன அசிங்கப்படுத்துற? நீ தானே கேட்ட, நானும் அவனை பாட சொன்னேன். இங்க இருங்க, நான் பாடிக்கிட்டு இருக்கும்போது நானும் உங்க கூட சேர்ந்து பாடவான்னு கேட்டது யாரு? நான் வம்பு. ஏய் நீ தானே கேட்ட. இங்க இருங்க, நீ தானே கேட்ட. ஒரு நேரம் அப்ப பாட வேண்டியானே. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். ஓட்ட பண்ணையில நண்ட வட்ட மாதிரி பேசிக்கிட்டே இருக்க கூடாது. அப்புறம் என்ன பண்ண போற நீ? அப்புறம் நான் அப்புறம் மண்டைக்கு ஏறி அப்புறம் என்ன ஏறி தெரியும்? நீ பெரிய மண்டக்கன பிடிச்சனாலமல. அப்புறம் நான் பாடுவேன். பாடு, அந்த பாட்டை பாடுங்க. பாடத்தானே சொன்னி, ஏன் பாடல? வேணாம், உங்களை மாதிரி நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். டேய் விட்டுருங்க. பாடத்தானே சொன்னி, ஏன் பாடல? நான் தான் பாட்டு தெரியலன்னு முடிச்சுட்டேன்ல. அப்புறம் மறுபடியும் ஏன் பாடலன்னா விஷயத்தை முடிச்சுட்டோம்னா செத்து போச்சு. மறுபடியும் போன பேசப்படாது. எதுக்கு கேட்கறங்கிட்ட வந்துக்கிட்டு? அட நாராயணாட முருகா, என்னத்தை சொல்றது இந்த அவர்கிட்ட. சரி விடுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாட்டு ஏன் பாடல? பாடு. நான் நினைச்சேன்னா 10 நிமிஷத்துல இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி இந்த மேடையில நான் பாடிவிடுவேன். சரி பாடு. இப்போ நான் ஒரு பாட்டு பாடுவேன். 5 வருஷம்னாலும் உங்களால பாட முடியாது. நீ பாட்டு வர பாடுவியா? சுத்தல நீங்க இந்த பாட்டை எழுத. நீ இந்த பாட்டை பாடுவியான்னு கேட்டேன். இப்போ நான் என்ன பாட்டு வர நீ பாடுவியா? இவ்வளவு நேரம் நான் டைலாக்கா பேசிக்கிருந்தேன். அப்ப இருந்து நான் தாங்க பாடிக்கிட்டு இருந்தேன். என்ன பாடுன அப்படி? இப்போ நான் பாடுவேன். பாடு. உங்களால பாட முடியும். நீ முத பாட்டை பாடு. தோத்து போயிருவீங்க. வேணாம். இல்லை நீ பாட்டு பாடு. சரி ஐயா, மக்கள் நீங்கள் தான் சாட்சி. வரதான் சொல்லிவிட்டாரு பாடுப்பிலன்னு. இப்போ நான் பாடுவேன். அந்த பாட்டை நீங்கள் பாடணும். நீ பாடு, முத பாட்டு பாடு. எப்பேற்பட்ட தத்துவமான பாட்டு தெரியுமா? 2023 வந்தது. தேசிய விருது வாங்கின பாட்டு தம்பி. மறுபடியும் சொல்கிறேன், தோத்து போயிருவீங்க. தத்துவ பாட்டுனா இப்போ நான் பாடுனது தத்துவ பாட்டு, கவிஞர் கண்ணதாசனுடைய பாட்டு. இப்போ நான் பாடுற பாட்டு ஆணவன் என்பது யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதற்காக பாடின ஒரு பாட்டு. ஆமாம். இந்த 2023 இப்போ ஒரு தத்துவ பாட்டு வந்துச்சு, அது தேசிய விருது வாங்கியிருக்கா. எத்தனை பாட்டு நீங்கள் என்ன பேசிவிட்டியா? எங்க பாடு, என்ன பாட்டுன்னு பார்ப்போம். வா நுகவலியா. ஏய் நுகவலியா பாட்டு பாடுறா. பாட்டு தாங்க பாடிட்டு இருக்கேன். வா ஏய் பாட்டு பாடுறா. பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கேன். எது பாட்டு? சொல்றியா மாமா, சொல்றியா மாமா. பாட்டாடாது அறிவட்ட மூதை. பாட்ட பாடுறானா? பாட்டை கேட்டதோட என்ன பாட்டு? அப்ப இதெல்லாம் பாட்டாடானா? இதெல்லாம் பாட்டாது. எப்பேற்பட்ட பாட்டு? என்னடா பாட்டு இது? தேசபக்திய பாட்டுங்க. தேசபக்தி பாட்டா? அப்புறம் அட மானங்கட்டவளே, இளைஞர்களுக்கு எழுச்சி கூட்டக்கூடிய பாட்டு. இளம்பு இளைஞர்கள் கெட்டு போறதுக்கான பாட்டு இது. யார் சொன்னா? இப்படி பேசாதீங்க. அப்புறம் என்ன பாட்டு பாடுற? அப்புறம் உண்மையில கோவம் வந்துரும். என்ன பாட்டு? அப்புறம் இந்த பாட்டை எழுதுறவன் முட்டா பயலா. அப்புறம் இதெல்லாம் என்ன பாட்டுங்கறீங்க? அப்புறம் என்னடா பாட்டு பாடுற நீ? அப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். எவ்வளவு தத்துவமான பாட்டு. என்ன விளக்கம் சொல்லுவா அந்த பாட்டுக்கு? வா வா. யார் வேணாலும் வா. நூ காவாலியா அப்படின்னா திரை உலகத்துக்கு வரும் பொழுது என் வாலி பெருசா பளபளன்னு இருந்துச்சு. இப்போ அடிச்சு காவாலி ஜெயிச்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இருக்கிற வாலியை யூஸ் பண்ணிட்டு போன்னு சொல்லி அந்த அம்மா நல்ல பேர். அந்த அம்மா பொம்பளை நல்ல பேராச்சே. சமந்தான்னு ஒரு பொம்பளை நல்லா பாடியிருக்காங்க. டேய் அறிவு கட்டவனே, அந்த பாட்டு பாடுனது வேற பெண்மணி. இந்த பாட்டுக்கு நடனம் ஆடியது சமந்தா கிடையாரா, தமனா என்ற நடிகை. ஐயா தமனா. ஆமா ஐயா, சுற்றி இருக்கிறவங்க பூரா பார்த்துக்கோங்க. காட்டில் இருக்கிற காட்டுவாசி பையன் நான். எனக்கே அந்த பொம்பளை பேர் தெரியல.
ஐயாவுக்கு ஒருவேளை பேர் தெரிஞ்சிருக்குன்னா ஒருவேளை வாலியை யூஸ் பண்ணியிருப்பாரு. அறிவு கட்ட ஜென்மமே, தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வருகின்ற பொழுது அந்த பெண்ணோட நடனத்தான் பார்த்தேன். பாத்தீங்களா? அது என்னடா, ஒரு நல்ல ஆடை உடுத்தி ஆடக்கூடாதா? கிழிஞ்சுவான ஆடையை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காளே. அந்த படத்துல நடிக்கும் போது அந்த அம்மாவுக்கு சம்பளம் தரலைங்க, அதனால ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டு சம்பளம் கொடுங்கடான்னு அடி இருக்கு. இப்படி போட்டு ஆனா தான் நம்மள ஆள்லாம் போய் வேடிக்கை பார்க்க போறேன். அப்படி வேடிக்கை பார்த்து தான் இருக்கிற பிள்ளைய போட்டு தூக்கி போடுறே பண்றாங்க. என்ன பண்ண சொல்லி காலங்கள் அழிகாலமாகி வச்சு அப்படி போயிட்டு போகுது. உலகம் போற போக்குக்கு நம்மளும் போக வேண்டியதா? ஆமா இருக்கச்சே. யார் நீங்க? என்னை பார்த்தாலே எல்லோருக்கும் தெரியும். இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க, பேசிக்கிட்டு இருக்க, இப்ப மறுபடியும் என்னை பார்த்து யாருன்னு கேட்குறியாடா? ஆமா, இவர் பெரிய நரேந்திர மோடி, பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு பேரை கேட்டா பேரை சொல்லுவீல. நரேந்திர மோடி என்பவர் இந்திய நாட்டோட பிரதமர். ஆமா, அவர் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உலக நாடுகளுக்கும் தெரியும் அவர் எந்த நாட்டுக்கு பிரதமர் என்று. நான் அவர் பூலோகவாசி, நானோ தேவலோகவாசி. நான் 14 உலகத்துக்கு போய் வரக்கூடிய ஆளு. அவரை விட பல இடத்துக்கு போய் வரக்கூடிய ஆளு. அவர் பூலோகத்தில் இருக்கிற நாடுகளுக்கு போவார். அப்படி திரும்புங்க. இப்பதான் தெரியுது நீங்க யாருன்னு. என்னடா இந்த கீழே தொங்குதே? தொங்குதா? அட ஏங்க நீங்க வேணாம், இதை சொன்னீங்க பலபலன்னு. இதை பார்த்தா தெரியாதா? முன்னாடி தொங்கிக்கிட்டு இருக்கிறது இது வரைக்கும் உனக்கு தெரியல? எங்க கண்ணுக்கு நீங்க மக்களை பார்த்து பேசும்பொழுது தெரியல, முகத்தை பார்த்து தான் பேசினேன். இப்படி இப்பதான் தெரியுது. இவ்வளவு எப்பேற்பட்டவர் நீங்க? உங்களை எனக்கு நிறையவே தெரியும். அப்புறம் இவ்வளவு விவரம் தெரிஞ்ச அப்புறம் நீ தெரியாம இருக்க முடியுமா? நீங்க என்ன சாதாரணப்பட்டவரா? உலகத்திலேயே நான் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய மகான் யார் தெரியுமா? யாரு? வடலூர்ல பிறந்தவர் ஐயா வள்ளலார் ஐயா, பெருங்குண்ட மகானாச்சையா. பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மன்னம் பாடினே என்று சொன்னவர் வள்ளலார். பாத்தீங்களா? அவருக்கு உங்களுக்கு ஒரே ஒற்றுமைங்க. அவர் பூலோகவாசி, நான் தேவலோகவாசி. அவருக்கு எனக்கும் ஒரே ஒற்றுமைனா எப்படி இருக்கு இல்லையா? என்ன இருக்கு? நம்ம கோயில்ல சாமி கும்பிட்டாங்க. ஆமா, அன்னதானம் போட்டாங்க. பாத்தீங்களா? கண்டிப்பா அற்புதமான அம்மன் கோயில் வாசல்ல எல்லோருக்கும் அன்னதான சாப்பாடு. நமக்கு இந்த சாப்பாடு தான் போட்டாங்க. 450 பேர் ஒரு பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அன்னதானம் நடந்துருக்கு. சரி, இந்த அன்னதானத்தை முதலாக தொடங்கி வச்சது அன்னதானம் என்ற அற்புதமான ஒரு அமைப்பை முதல் முறையில் கொண்டு வந்ததே நீங்க சொல்லக்கூடிய அந்த பெருங்குண்ட மகான் வள்ளலார் கொண்டு வந்த விஷயம். ஆமா, அவருக்கு உங்களுக்கு ஒரே ஒற்றுமை. மறுபடியும் ஒற்றுமைங்கிற எப்படி? என்ன அப்படி சொல்லிவிட்டிய? நீங்க காரைக்குடி செட்டிநாடு சமையல்கார் தானே? சமையல் டாய் ஏண்டா ஊரே வச்சிருக்கேன் பார்த்தா சமையல்கார ஆள் மாதிரி தெரியுதாடா? இல்ல, சாம்பார் கரண்டியோட வந்திருக்கீங்களே, ஒருவேளை நம்ம ஊர் அன்னதானத்துக்கு சமைக்கிறதுக்கு ஊரு கட்ட வேலை. ஏண்டா சமையல்காரன் சொன்னதே விஷயம் தவறு, இதுல மறுபடியும் சாம்பார் கரண்டிங்கிற. அப்படிதானே இருக்கு. ஏய் மடப்பல, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? தெரியாது. மகதியாள். புரியுங்களா? மகதியாள். மகதியால வச்சுக்கிட்டு சாம்பார் கரண்டிங்கிற மடப்பல. சூப்பர் சூப்பர். அடேங்கப்பா, கை தட்டுங்க. சும்மா கை தட்டுங்க. எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம மேடையில சொல்லியிருக்காரு. தைரியத்தை பாராட்டணுமா இல்லையா? சோற கை தட்டுங்க. பங்காளியா கை தட்டு. இல்ல, அவங்க குளிர்ல கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. கட்டிட்டு உட்கார்ந்து கை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க குளிருக்கு. எப்பேற்பட்ட விஷயத்த சொல்றீங்க? உண்மையிலே சாமி, யாருமே மேடையில இந்த மாதிரி விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க பாருங்க, உங்க தைரியத்தை. நான் என்னடா விஷயம்? நீ கேட்டிருக்கிற வச்சிருக்கிறது என்னன்னு வச்சிருக்கிறத சொல்றேன். எவன் சொல்லுவேன்? எவன் சொல்லுவானே? ஏன் வச்சிருக்கிறது யாரும் சொல்றது இல்லையா? எவனும் சொல்ல மாட்டாங்க சாமி. ஆனா நீங்க சொல்றீங்க பாருங்க, மக்கள் முன்னால நான் மதினியால வச்சிருக்கேன். மதினி ஜென்மமே மதினியா கிடையாதுடா மூதேவி. நீங்க தானங்க சொன்னீங்க மதினியால வச்சிருக்கேன். நானா உலகார பாவி. மகதியாள். என்னது? மகதியாள். மகதி மகதி மகதியாள். மகதியாள் மதினியா கொழுந்தியா நாத்தனான் இருக்க அட்டிப்பல. அப்ப இது வந்து மகதியாள். மகதியாள். சரி சரி. ஆமா, உங்க பேரு? நாரத மகரிஷி. யாரு? தேவலோக மகரிஷி நாரதன். யாரு? நான் தான். இப்படி ஊருக்குள்ள எத்தனை பேர் கிளம்பி? ஊருக்குள்ள கிளம்புற ஆளெல்லாம் நாரதர் கிடையாது. உலகமெங்கு ஒரே நாரதன் நான் மட்டும்தான். நீங்க நாரதர்? ஆமா, நான் நம்பினேன். நம்பித்தானாக வேண்டும். அடையாங்க நீங்க வேற. நாரதர் மகாமுனிவர் எப்பேற்பட்டவர்? அவரெல்லாம் பார்க்க முடியுமாங்க? நான் சாதாரண காட்டுவாசி பையன். அவர் எல்லா லோகத்துக்கும் போயிட்டு வரக்கூடியவர், எல்லா புராணத்திலும் இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட தவறிஷி நாரதர் மகாமுனிவர். அவர் எங்க, நான் எங்க? அப்பேற்பட்ட தவறிஷிலாம் என் கண்ணுக்கெல்லாம் தெரிவாரா? அப்ப தெரியற அளவுக்கு நான் என்ன அந்த அளவுக்கு புண்ணியம் செஞ்சவனா? எப்பா தேவலோக மகரிஷி நாரதர் மகாமுனிவர் நான் சொல்றேன். உன் கண்ணுக்கு தெரியவாரான்னு கேட்கிறேன். ஆமா, தெரிஞ்சதுனாலதான் நீ பேசிக்கிட்டு இருக்க. என்னங்க உன் கண்ணுக்கு இன்னைக்கு நான் தெரிய என்ன காரணம்? என்ன நம்ப முடியல உன்னால? சத்தியமா. ஏன்னா 14 உலகம் போய் வரக்கூடிய என்ன இன்னைக்கு நீ பாத்துக்கிட்டு இருக்கனா, போன ஜென்மத்துல உன் தாய் தகப்பன் செஞ்சிருக்காங்க. ஏப்பா கதவு திறந்து பாத்தீங்களா? டேய் புண்ணியம்டா மட்டப்பல. அவங்க செய்த ஒரு புண்ணியம் நீ என்னை பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப நீங்க உண்மையிலே நாரதர் மகாமுனிவன்
அந்த தேவலோகவாசி தேவலோகவாசி சாவித்திரி அம்மாட்ட போய் காயத்ரி மந்திரத்தை சொல்லி யமலோக வரைக்கும் சென்று தன் கணவனுடைய சத்யாமானுடைய உயிரை மீட்டு வரக்கூடிய ஒரு பெருமை தேடி கொடுத்து வந்த நாரதன். அப்ப அந்த லீலாவதி அம்மாட்ட போய் கர்ப்பவதியா இருக்கின்ற பொழுது வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய பக்தன் பிரகலாதனுக்கு ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சொல்லி இரண்யாசுரன் அழிவதற்கு காரணமாய் இருந்தவன் இந்த நாரதன். அந்த தேவர்களுக்கெல்லாம் போய் நல்லது செய்யறவரு தேவலோக மகரிஷி நான் தான். நல்லவர்கள் உபயோகம் நடத்தக்கூடிய ஒரு நாரதன் நீங்க தானா? நான் தான். நாரதரா? நான் தாயா. ஐயா சாமி நீங்க தான் நாரதரா? ஐயா இன்னைக்கு தான் நான் தேவலோக நாரதர் மகாமுனிவரை பார்க்குறேன் சாமி. சத்தியமா தேவலோகத்து சாமியெல்லாம் நான் பார்த்ததில்ல. இன்னைக்கு தான் தத்துரூமா நேரில் பார்க்குறேன். எப்பேற்பட்டவர் நீங்க? உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சாமி. கிச்சு கிச்சு கிச்சு. வீட்டுல போய் வச்சுக்க. என்னது வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்தா தானே கிச்சு கிச்சு முடிச்சேன். நீங்க எப்பேற்பட்ட தவறிச்சு வாங்க சாமி. சாமி வாங்க. உங்க மேல நான் ரொம்ப கோபமா இருக்கேன். என்ன போங்க. எதுக்கு? இதுவே நீங்க நாட்டுக்குள்ள வந்திருந்தீங்கன்னா உங்களை உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு சாப்பாடு போட்டிருப்பேன். காட்டுக்குள்ள வந்துட்டீங்களே. உன் நல்ல எண்ணத்துக்கு மிக்க நன்றி. சந்தோஷம். நான் எதையும் சாப்பிடாதவன். அப்பெல்லாம் சொல்லப்படாது. காற்றவை உணவாக கொள்ளக்கூடியவன். நல்லா இருப்பிய. தேவாமிர்தம் சாப்பிடுறவன். சாப்பிட்டு போங்க. சாப்பிட மாட்டேன். என் அன்புக்காக சாமி. இல்ல தம்பி அதெல்லாம் உங்களை சாப்பிட கெஞ்சி கேட்கறேன் சாமி. சாப்பிட்டு போங்க சாமி. நீ சொல்வது புரியுதுப்பா. உங்களை அதாவது சாமி சாப்பிட்டு போங்க சாமி. நாக்க துருத்தி ஒரு மாதிரி கையை நிடுற. இல்ல சாமி. நாக்கைய துருத்துற. நாக்கு புண்ணு. வந்துற போது என்னமாது எட்டி போல. சாப்பிட்டு போங்க சாமி. நான் சாப்பிடாதவனையா. காலை புடிச்சு கெஞ்சி கேட்கறேன் நீ சாமி. காலை புடிச்சாலும் சரி தள்ளி நில்லு. தயவு செய்து சாப்பிட்டு போங்க சாமி. இல்லப்பா என்னை பார்த்தா நீ சொல்வது புரிகின்றது. ஒரு மனிதனுக்கு பசி ஏற்படத்தான் சாப்பிடணும். அது உண்மை. நான் தேவலோக மகரிஷி. இருக்கட்டே. பசி என்பது எனக்கு கிடையாது. உங்களுக்கு பசிக்காது, தூக்கம் வராது. உங்களுக்கு நரை திரை பிணி சாக்காடு மூப்பு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அது எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு சாப்பிட பசிக்காது, மாட்டேனே. உங்களுக்கு வந்து தலைமுடி நரைச்சு போகாது, சாவுங்கிறது உங்களுக்கு கிடையாது, நீங்க சிரஞ்சீவி அப்படின்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் என்ன? இருந்தாலும் நான் பக்தன் தானே. பக்தனா இருக்கயா? நீங்க சாமி தானே. சாமி வந்து பக்தன் கொடுத்தா நீங்க ஏத்துக்கிற மாதிரி. அட நான் சாப்பிட மாட்டேன். காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன். ஏய், காலை வாரி விட்டுறாள, விட்றா. சாமி, உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன். உங்களை சாப்பாடு வைக்காம இந்த இடத்த விட்டு நான் அனுப்பவே மாட்டேன். என்னன்னாலும் சரி. பஸ் இவ்வளவு ஒரு அன்பா? பஸ் நிப்பாட்டுவேன், கல் ஸ்கிரீனை கொளுத்துவேன். ஏய் ஏண்டா அவர் 25,000 போட்டு வாங்கி வச்சு சீனா அப்ப நீங்க கொடுத்தியா? சாப்பிட்டு போங்க. இந்த பூலோகத்துக்கு பல முறை வந்திருக்கேன். யார்கிட்ட? உங்க ஒக்காட்ட. வாங்க மச்சான். டேய், வெக்காலிய தரிசனம் பண்ணடா. யார் என்னை இப்படி எல்லாம் வம்பு பண்ணி சாப்பிடணும்னு சொன்னது கிடையாது. மரியாதை தெரியாதவன். நீ ரொம்ப மதிக்க தெரிஞ்சவன்.